வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக ஆசனங்கள் உள்ள கட்சிக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவை கோரும் சுமந்திரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க நிபந்தனை விதித்த சுரேஷ். தமிழரசு கட்சி ஒற்றுமைக்கு தயாரில்லை என விமர்சனம். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்துக்கு அதிக மக்கள் ஆதரவு வேண்டும். இன்றும் எதிர்ப்பை வெளியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. பாலியல் துன்புறுத்தலால் உயிரிழந்த தமிழ் மாணவியின் பெற்றோரை சந்தித்த பிரதமர். பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தப்படும் என உறுதி. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் அமைதி திரும்புவதாக தகவல். பரஸ்பர போர் நிறுத்தத்தின் பின்னரும் தொடர்ந்த மோதல்கள் தணிவு. உக்ரைனுடன் நேரடி பேச்சுக்களுக்கு அழைப்பு விடுத்த புட்டின். அழுத்தத்தால் சாதிக்க முயற்சிக்க வேண்டும் என்கிறது மாஸ்கோ. தொடர்வன விரிவான செய்திகள். அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும். நாங்கள் நெடுநாளாக சொல்லுகிற ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு. சென்ற தடவையும், அதாவது 2018ஆம் ஆண்டிலையும் நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும், ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நான் சொன்ன இந்த 35 சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை, தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்ற சபைகளிலையும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வழிகளிலே முன்னிறுத்துவோம். ஆனால் இந்த 35 சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சில சபைகளிலே சமனான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன. அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலேயும் ஏதாவது விதிவிலக்கு இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம். ஆனால் பொதுவாக நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இதிலே விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளை, தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள். அதுக்கு தமிழரசு கட்சியினும் தயாராக இல்லையே. செல்வத்துக்கு அந்த விருப்பம் இருக்கலாம், அது தவறான விருப்பம் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் கூட்டாக இயங்குவது சரியானதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இயங்க முடியாது. அதற்கொண்டு ஒரு யாப் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு ஒழுங்கான கொள்கை திட்டம் இருக்க வேண்டும். அது பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லை பேர் தான் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மிச்சம் எல்லாம் தமிழரசு கட்சி தான் என்று சொன்ன பழைய பல்லவி தொடருமாக இருந்தால் அது சாத்தியமில்லாத ஒன்றாக போய்விடும். ஆனால் அந்த பழைய பல்லவியை தொடரக்கூடிய மாதிரி தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றதை நான் கருதுகிறேன். அந்த கருத்தில் அவர்கள் மாற்றம் இருந்தால் அது நல்ல விஷயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது. அந்த வகையிலே வடக்கு கிழக்கு முழுவதும் பரந்துபட்ட அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இங்கு எட்டியது. நாங்கள் இப்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எப்படி பயணிப்பது என்பதை பற்றிய விவாதங்கள் எதுவும் நாங்கள் இங்கு முன்னெடுப்பதில்லை. எங்களுடைய தலைமை குழு சபைகளை பலப்படுத்துவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எப்படி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளோடு இணைந்து பலப்படுத்துவது என்பதை பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், ஆராய வேண்டும் என்ற விடயத்தை தான் இன்று நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆகவே அடுத்த கட்டமாக இப்படியான விடயங்களை பற்றியும் எங்களுடைய தலைமை குழு கூடி ஆராய உள்ளது. விசாரத்தினமாக இருக்கின்ற நிலையிலே கையெழுத்திலே அமைந்திருக்கக்கூடிய சட்டவிரோதமான திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற வலியுறுத்தி கடந்த 2 வருடங்களாக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் இந்த பருவத்தை முன்னிட்டும் தொடர இருக்கின்றது. அந்த வகையிலே நாளை 11ஆம் தேதி பிற்பகல் 4 மணி அளவில் ஆரம்பிக்கும் போராட்டம் நாளை மறுதினம் 12ஆம் தேதி பருவ தினத்தன்று
மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த போராட்டத்திலே வழமை போன்று சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என சகல தரப்பினரும் கலந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்துமாறும், அந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இது இந்த போராட்டத்திலே தமிழர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கா ஒரு புறத்திலே தன்னை ஒரு இனவாதமற்றவர், மதவாதமற்றவர் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு மறுபுறத்திலே இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளுக்கு அவர் உறுதுணையாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய மக்கள் உறுதியாக நின்று போராடுவதன் மூலமாகத்தான் இந்த சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை மீட்டெடுக்கவும், சட்டவிரோத இந்த கட்டுமானங்களை தடுக்கவும், அகற்றவும் மற்றும் தொடர்ந்து தாயகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் அது ஏதுவானதாக இருக்கும். ஆகவே அனைத்து மக்களையும் பெருமளவிலே திரண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு, அந்த காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்திற்கு வலை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரை மாய்த்த மாணவியின் பெற்றோர் மற்றும் சம்பவம் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினருடன் பிரதமர் ஹரணி அமரசூரிய சந்திப்பொன்றை முன்னெடுத்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சிறுமியின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் பாடசாலை மற்றும் மேலதிக நேர வகுப்பில் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து விரிவான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளுமாறு இந்த சந்திப்பின் போது காவல்துறை குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் பதிவான தருணத்திலிருந்து பொருத்தமான நடைமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பதை மதிப்பிடுவதற்காக கல்வி அமைச்சு தற்போது ஒரு உள்ளக விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதுபோன்ற சம்பவங்களுக்கு பதிலளிப்பதற்கு பொறுப்பான அரசு நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நல மருத்துவ நிபுணர் வைத்தியர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மற்றும் பல அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். உயிரிழந்த மாணவி தொடர்பான போராட்டம் நல்லாசிரியர் சமூகத்தை அவமானப்படுத்திவிடக் கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாணவிக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர தமிழர்களின் கல்வி கட்டமைப்பு சிதைவதற்கு மாணவியின் அகால மரணம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் உண்மை வெளியே வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் கல்வி என்ற கட்டமைப்பின் ஏணிகளாக காணப்படும் ஒட்டுமொத்த நல்லாசிரியர் சமுதாயத்தை அவமானம், அதிருப்தி, விரக்தி ஆகிய உணர்வலைக்குள் ஒருபோதும் தள்ளிவிடக் கூடாது எனவும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே சமூக அழுத்தங்களை தரும் போராட்டங்களும் சமூக ஊடகங்களும் நீதியை கூற வேண்டுமே தவிர வரம்பு மீறி ஆசிரியர் சமூகத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவமானப்படுத்திவிடக் கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கூர விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 35க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இந்த விபத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் விசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்படவுள்ளது. அத்துடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட விசேட வாய்ப்பும் வழங்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 34வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி 388 கைதிகள் நாளைய தினம் விசேட பொது மன்னிப்பில் விடுவிக்கப்படவுள்ளனர். அபராதம் செலுத்தாததால் சிறை தண்டனையை அனுபவிக்கும் கைதிகளும் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனையில் பாதி அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தை அனுபவித்த 65 வயதிற்கும் மேற்பட்ட கைதிகளுமே இவ்வாறு எஞ்சிய தண்டனை காலம் இடைநிறுத்தப்பட்டு விடுவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் 4 பெண் கைதிகளும் 384 ஆண் கைதிகளும் விடுதலை பெறவுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். இதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை
நாளை மறுதினம் கைதிகளை திறந்த வெளியில் பார்வையிட விசேட வாய்ப்பு வழங்கப்படவுள்ளது. அதன்படி குறித்த தினங்களில் கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு, இனிப்பு மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய தலா ஒரு பொதியை மாத்திரமே வழங்க முடியும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வருகின்றது. பதற்றமாக இருந்து வந்த ஜம்மு நகர வீதிகள் அமைதியாக காட்சியளிப்பதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், அக்னூர், ஃபிரோஸ்பூர், ரஜோரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமான தாக்குதல்கள், துப்பாக்கிச்சூடு எதுவும் தற்போது வரை பதிவாகவில்லை என்ற போதிலும் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சிவப்பு எச்சரிக்கை நீடித்து வருகின்றது. மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. முன்னெச்சரிக்கை மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் எனவும் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரவேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு இணங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். எனினும் இந்த போர் ஒப்பந்தத்தை மீறியதாக இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அமைதியான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த இணக்கப்பாடு தொடர்பான அறிவிப்பை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள விமானப்படை நிலையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி மேற்கொண்டதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் இந்திய ராணுவமும் பாதுகாப்பு அமைப்பும் ஆளில்லா விமானத்தை வானிலேயே சுட்டு வீழ்த்திய போதிலும் அதன் சிதைவுகளால் விமானப்படை நிலையத்தில் பணியில் இருந்த சிப்பாய் உயிரிழந்துள்ளார். புரிந்துணர்வை மீறி தொடர் அத்துமீறல்களை பாகிஸ்தான் செய்துள்ளதாக இந்திய வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டுள்ளார். எனினும் போர் நிறுத்தத்தை உண்மையாக செயற்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் வெளிவகார அமைச்சு கூறியுள்ளது. உக்ரைனுடன் நேரடி பேச்சுக்களுக்கான அழைப்பை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விடுத்துள்ளார். இந்த பேச்சுக்களை மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோதல்களுக்கான மூல காரணிகளை நிவர்த்தி செய்து நீடித்த வலுவான அமைதியை நோக்கி நகர ஆரம்பிப்பதற்கான தீவிரமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக கிரெம்லினிலிருந்து தொலைபேசியூடாக ஆற்றிய உரையில் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் சேர் கியர் ஸ்டார்மர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு விஜயம் செய்து நிபந்தனையற்ற 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு இணங்குமாறு ரஷ்யாவை வலியுறுத்திய சில மணி நேரத்துக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த போர் நிறுத்தம் குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற போதிலும் இந்த விடயத்தில் தமது நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பது பயனற்ற செயல் என கிரெம்லின் ஊடக பேச்சாளர் திமித்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகளை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நடத்தப்பட வேண்டும் என முன்மொழிந்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி இந்த பேச்சுக்கள் மூலம் போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை தாம் நிராகரிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து துருக்கி ஜனாதிபதியுடன் இன்று விவாதிப்பதாகவும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிக ஆசனங்கள் உள்ள கட்சிக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவை கோரும் சுமந்திரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க நிபந்தனை விதித்த சுரேஷ். தமிழரசு கட்சி ஒற்றுமைக்கு தயாரில்லை என விமர்சனம். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்துக்கு அதிக மக்கள் ஆதரவு வேண்டும். இன்றும் எதிர்ப்பை வெளியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. பாலியல் துன்புறுத்தலால் உயிரிழந்த தமிழ் மாணவியின் பெற்றோரை சந்தித்த பிரதமர். பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தப்படும் என உறுதி. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் அமைதி திரும்புவதாக தகவல். பரஸ்பர போர் நிறுத்தத்தின் பின்னரும் தொடர்ந்த மோதல்கள் தணிவு. உக்ரைனுடன் நேரடி பேச்சுக்களுக்கு அழைப்பு விடுத்த புட்டின். அழுத்தத்தால் சாதிக்க முயற்சிக்க வேண்டும் என்கிறது மாஸ்கோ. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.